ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன மாடல் பார்க்க போகிறோம் அப்படின்னா பேனாசோனிக்கில் 3 ஸ்டார் இன்வெர்ட்டரு. இது என்ன மாடல் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா EU18CKY 3XFH. அதாவது இது இன்டோர் யூனிட் வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கும், ஹெவி யூசேஜுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி சைட்டை விசிட் பண்ணிவிட்டு அன்பாக்சிங் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தோம். இது எங்கே நியர் பார்த்தீங்கன்னா காரைக்குடி பக்கத்தில். இதில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் மட்டும் ஃபுல் வீடியோ எடுக்க முடியலை, எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மட்டும் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன். மற்றபடி இது அன்பாக்சிங் ஜஸ்ட்டு இதில் உள்ள என்னென்ன மெட்டீரியல்ஸ் இதில் இன்க்ளூடாக வரும், எது நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படிங்கிறத மட்டும் தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மீட்டர் பேக்கிங்கில் வர்றது 3 மீட்டர் கம்யூனிகேஷன், அதாவது காப்பர் கிட்டு கூட 3 மீட்டர் காப்பர் கிட்டு, 3 மீட்டர் கம்யூனிகேஷன் ஒயர், இதுதான் வந்து இதில் இன்க்ளூடராக பேக்கிங்கில் வர்றது. இது இல்லாமல் இன்டோர் பேக்கிங்கில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ரிமோட் வித் பேட்ரி வரும். 2.5 ஃபில்ட்ரு பிளேட்லேயே வந்துடும். அதாவது டெம்ப்ளேட் இண்டோர் பின்னாடி இருக்க பிளேட்லேயே வந்துடும். 2.5 ஃபில்டர் நம்ம கம்பல்சரி இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும். நிறையா பேர் இன்ஸ்டால் பண்ணாமல் அது கையிலே டெக்னீஷியன் கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்றீங்க. அதை மிஸ் பண்ணிடுறாங்க, இல்லை ஃபியூச்சரில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டுறாங்க. இது இல்லாமல் நம்ம என்னென்ன எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடு அவுட்டர் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டு, அதாவது ப்ராக்கெட் வேணும் அப்படின்னா மட்டும் நம்ம ஸ்டாண்டு எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். இது அடுத்து உங்களுக்கு இதில் இண்டோரில் பவர் சப்ளை, அதாவது பவர் சப்ளை மெயின் ஒயர் இதில் வராது. மெயின் ஒயர் நம்ம எப்போவுமே தனியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும் பேனாசோனிக் ஏசியை பொறுத்த வரையும். இது இல்லாமல் காப்பர் பைப் மேலே இன்சுலேட் டேப் எதுனா நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுவும் அடிஷ்னலாக தான். என்ன டேப் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த டேப்புக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் வைஸ் மாறும். அதுக்கேற்ற மாதிரி அதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நம்ம இதில் பேக்கிங் நிறையா கஸ்டமர் கேட்குற டீட்டெயில்ஸ். இது தான் நான் உங்களுக்கு நிறையா வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த 2.5 ஃபில்டர் வந்து கம்பல்சரி அது ஃபிக்ஸ் பண்ணி தான் வாங்கணும், மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் வந்து உங்களுக்கு இந்த 110 யூனிட் ஏசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு, அதாவது 154 152 இதுதான் வந்து இதில் வர காப்பர் கனெக்டிங் பைப்போட சைஸு. இதில் வந்து உங்களுக்கு இந்த மாடலை பொறுத்தவரையும் உங்களுக்கு 2-வே ஸ்விங்கு வந்துடும், அது 4-வே ஸ்விங்கு வந்துடும். ஒய்ஃபை ஸ்மார்ட் மட்டும் இதில் வராது. மற்றபடி இந்த வீடியோவில் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு டேரெக்டாக எனக்கு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு எனக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்லை கமெண்டில் கூட எனக்கு மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப் லிங்கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிவிடுவேன். இந்த அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ எதனா தேவைப்படுது அப்படின்னா, இல்லை நம்ம ஏசியை பற்றி வேறு எதனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.